கிட்டத்தட்ட 22 வருஷம் கழிச்சு என் பொண்ணோட எலும்பு கூடுகளை கொடுத்துருங்க, தலைவோட கை கால் எலும்பு ஏதாச்சும் மிஞ்சிருந்தா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவோட பேர் வந்து சுஜாதா, தான் மகளோட எலும்பு கூடுகளை கேட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. எதனால 22 வருஷம் கழிச்சு இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, பிகாஸ் தர்மஸ்தலால ஒரு நபர் வந்து அனானமஸ் பர்சன் இப்ப வந்து அப்ரூவரா மாறி இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொண்ணுங்களோட பணத்தை வந்து இந்த தர்மஸ்தலா கோயிலை ஒட்டி நேத்ராவதி ஆறு பக்கமா ஒரு பக்கம் பொண்ணுங்களோட பணத்தை எரிச்சிருப்பேன், ஒரு பக்கம் வந்து புதைச்சிருப்பேன். புதைச்சது எரிச்சது நான் தான். ஆனா எரிக்க சொன்னது பொறிக்க சொன்னது வேற ஆளுங்க. அவங்க எல்லாத்தையும் நான் கை காட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்ரூவரா மாறிக்கிறாரு. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு இப்ப இந்த நபர் வந்து முன் வந்ததுனால தன்னோட மகள் அனன்யா பட் அப்படின்னு சொல்லக்கூடிய மகள் வந்து அந்த டைம் பீரியட்ல டூருக்கு தர்மஸ்தலாக்கு வந்திருக்காங்க. அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு வந்து காணோம். சோ அந்த பொண்ணு வந்து கண்டிப்பா இறந்திருப்பா. அதுல ஏதாச்சும் ஒரு பணத்துல சடலத்துல வந்து தான் பொண்ணோட எலும்பு கூடுகள் மிஞ்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு கர்நாடகால.